யாரு இறந்ததுக்கு அப்புறமா இந்த பில்டிங்கில் தான் ஆவியாக சுற்றிட்டு இருக்கீங்களா? கதை சாத்திருங்க சாத்திரம்லாம் நைட்டு வெளியில் தெரியும். என்ன சொல்கிறான்? வெளியே சவுண்ட் வந்துட்டு கேட்டு சாத்தி வருமா திறந்துருந்துச்சு. தண்ணி சவுண்டு கேட்குது. ப்ரோ உங்ககிட்ட பேசலாமா? ரொம்ப பதட்டமாக இருக்குல்ல? 2-3 பேர் இருக்காங்க. உள்ள போய் எதுவும் சாப்பிட்ற போய் அதான் அவங்களா கூட இருக்கலாம். இல்லைடா அது ஏதாவது பூனை இந்த மாதிரி கூட இருக்கலாம். இங்கேயா சவுண்ட் வந்துச்சு? எங்ககிட்ட கோவப்படாதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ் இந்த மாதிரி எதுவும் சவுண்டு போட்டு எங்களை பிரச்சனையில மாட்டி விடாதீங்க. அங்கே உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டா, இந்த பில்டிங் ரொம்ப அழகா இருக்கு. உங்களோட உழைப்பால நீங்க ரொம்ப சூப்பரா இந்த பில்டிங்கை கட்டியிருக்கீங்க. பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. வெளியில நாங்க வந்து பார்த்துட்டு இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு அபார்ட்மெண்டானு நாங்களாம் திகச்சு போய் நின்றோம். அம்மா அப்படியே கிட்டுச்சு. எனக்கு புரியுது நீங்க ஃபேமிலியோட இங்க இருக்கீங்கன்ட்டு. உங்க குழந்தையோட சவுண்டை நான் இப்ப கேட்டேன். நான் உள்ள வரலாமா? அப்போ கதவை திறந்துட்டு எந்த சூழ்நிலையும் உங்க குடும்பத்துல எங்களால எந்த பிரச்சனையும் வராது. ஹலோ பாருங்க. என்னடா ஆச்சு? போயிடுச்சுடா. தெரியுதா? எனக்கு நல்லாவே தெரியுது. வெளியில இருக்க நைட்டு விஷயம் பயப்படாதீங்க, பயப்படாம இருங்க, பயப்படாதீங்க. ஒன்றும் இல்லை, சோத்துக்குள்ள போயிடுச்சுடா. கொஞ்சம் காசு எதுக்கு?
கிச்சன் பார்த்து ப்ரோ பார்த்து திறங்க என்னாச்சு டம்முன்னு கேட்குது. யார் நீங்க? ஒரு நிமிஷம் என்கிட்ட வர முடியுமா? உங்களோட கட்டிட கலை ரொம்ப அழகா இருக்கு. நான் அங்க இருந்து இங்க எப்படி வந்துச்சு? போயிடுச்சு. கீழே கிட்டச்சா மேலே கிட்டச்சா பில்டிங் எல்லா சைடும் பயமுறுத்துது. இல்லை அப்பார்ட்மெண்ட் அப்பா இல்ல. பாப்பா உனக்கு ஏதாச்சும் எங்ககிட்ட பேசணுமா? உனக்கு ஏதாச்சும் விளையாட்டு ஜாமான் வேணுமா? ஏன் லிஃப்ட்ல உங்கள் பொண்ணுக்கு நாங்கள் எதுனா வாங்கி தரட்டுமா? பாப்பா உங்கள் அம்மா எங்கே? இங்கே இல்லையா? குழந்தை இங்கே வந்துருச்சு. சவுண்டு கேட்குது. ஃப்ளக்ஸ்லாம் போட பாத்தியா சிவா தனியா இருக்க வேணாம். வா நைட் விஷயத்தை பார்த்துட்டு வர அங்கேயே இருக்கு. யாராவது இருக்கீங்களா? ஹலோ, நாங்கள் இப்போ எந்த லைட்டுமே இல்லாமல் இருக்கோம். சவுண்ட் போடாதா? நம்ம இருக்கு. கண்டிப்பா பேய் தெரியுதுன்னு சொல்றாங்க. இருக்குது. அது பார்த்து நம்மளை பார்த்துச்சு, நம்மளை கிட்ட பார்த்தோமா அவங்க ஃபேமிலியில் இருக்கிற யாரோ லேடிஸ் ஆக்ரோஷமாக அப்படி கீழே படி வந்துட்டு போகணுங்க. எட்டி பார்த்துட்டு போகுது. பார்த்து டெலிஃபோன் இருப்பீங்க. இங்கே வாங்க, இந்த இடத்துல இப்படி வந்துட்டு போகணும். அங்கே எதுவும் இருக்குடா, பார்த்து இந்த பக்கத்தில் எப்படி வந்து இங்கே யாரோ ஓடுறாங்க கைஸ். இப்போ யாரோ ஓடினாங்க, நல்லாவே தெரிஞ்சிச்சு. இப்போ யாரோ நான் இப்படி என்ட்ரு ஆகிறேன், இந்த சைடு ஓடுற சவுண்டு எனக்கு நல்லா கேட்டுச்சு. ஃபஸ்ட் இருந்தாங்க. நான் பேசிட்டேன். பாப்பா உனக்கு எதனா வேணுமா? ராஜ் உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கலாமா? இந்த பில்டிங்கில் உங்களோட கடனெல்லாம் அடைச்சி இந்த பில்டிங்கை நான் டேக் ஓவர் எடுத்து அதுக்கு நீங்கள் அனுமதிப்பீங்களா? அமைதியாக இருக்கீங்கன்னா சம்மதம் சொல்கிறீங்க அர்த்தமா? உங்களுக்கு இந்த பில்டிங் நல்லா இருக்கணும்னு ஆசையா இருக்கா, இல்ல இந்த ஒட்டுமொத்த பில்டிங்கை நீங்க பேய் பிடிச்சிக்கிட்டு இப்படியே சுத்திக்கிட்டு போறீங்களா?
ஏதோ போச்சுடா உள்ள. லைட் அடிச்சா தெரியும். நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன். போகிறோம் மணிங்க. என்னடா என்ன உள்ள பார்த்தா ப்ரோ? என்னங்க நீ உட்கார்ந்து இருந்துச்சா? செருப்பாச்சு இங்கே வரைக்கும் போயிருக்கு. அங்கேயே காலேஜ் இருக்கு. இங்கே வர்றா கை எப்படி ஏறி போயிருக்கு. இங்கே தெரியல காலேஜ். அங்கே வந்து இங்கே பாருங்க. இங்கே நான் ஒரு காலேஜ். இங்கே நான் கையாச்சு. என்ன இங்கே வாங்க லைட் அடி. இது உங்க குழந்தை பேரா இல்ல உங்க ஒய்ஃப் பேரா? ஹலோ மீனா இங்க இருக்கீங்களா? நீங்க தான் எழுதுனீங்களா உங்க பேரை இல்ல உங்க பொண்ணு பேரா? மீனா மீனா உங்களால எழுத முடியுமா? உங்க அப்பா பேர் என்ன? உங்க அப்பா பேர் தெரிஞ்சா எழுதுங்க. நாங்க வந்து பாக்குறோம். இப்ப எழுதுனது யாருன்னு தெரியல. அப்பாவா அம்மாவா இல்ல அந்த குழந்தையான்னு தெரியல. யாரு எழுதுனீங்களோ அவங்க யாருன்னு சொல்லுங்க. இல்லைன்னா உங்க அப்பா பேரு, இன்னொருத்தவங்க இருக்கீங்களா அவங்க பேரு, எல்லாத்தையுமே எழுதுங்க. உங்களால எழுத முடியுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ப்ளீஸ் எழுதுங்க. இங்கே சவுண்ட் கேக்குது. அது எப்ப எழுது? இங்கே ஏதோ கிறுக்கிற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. ரொம்ப மர்மமாக இருக்குது கைஸ். இந்த இடத்துல தெளிவாக அதனால் எழுதவே முடியுது. பாருங்க, இது இப்படியே விட்டால் இன்னும் கொஞ்சம் நாளில் வீணாக போயிடும் இந்த பில்டிங்கு. நல்லா கட்டியிருக்காரு. பட்டு அவரே இதை யாரும் யூஸ் பண்ண விடாமல் இங்கேயே இருக்காங்க. கீர்த்தி. ஹலோ, உங்கள் பேர் தான் கீர்த்தியா? நீங்கள் கீர்த்தியா இருந்தால் முன்னாடி வாங்க. இல்லை மீனாவா? ஹலோ மீனா, நாங்கள் உங்கள் பக்கத்தில் வரலாமா? நீங்கள் மீனாவா கீர்த்தியா யாருன்னு சொல்லுங்க. ஹலோ, நான் ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு என்ன ஆசையோ சொல்லுங்கள், நிறைவேற்றுறேன். இந்த பில்டிங்கை நாங்கள் டேக் ஓவர் எடுத்து நாங்கள் ரெனோவேட் பண்ணி விற்கிட்டோமா? உங்களோட கடன் எல்லாம் அடைச்சி அதுக்கு ஓகேனாலும் சொல்லுங்கள். எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்க. ஏன் உங்கள் பேரில் இந்த பில்டிங் பேர் வச்சுருக்கோம். நீங்கள் குடும்பத்தோடு இந்த பில்டிங்கில் இருக்கிறனால இந்த பில்டிங்கை யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கெட்ட எண்ணத்தில் இருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே மோட்சம் அடையணும்னு நினைக்கிறேன். சீக்கிரமா உங்களுக்கு உள்ள புரிஞ்சிருக்கோம். கீர்த்தி, கீர்த்தி, இந்த சைடு இங்கிட்டு கிராஸ் ஆகிட்டே இருக்கீங்க. உள்ள வர முடியுமா ப்ளீஸ்? உள்ள வர முடியுமா? எங்க பக்கத்துல வாங்க. பில்டிங்குள்ள வர, எங்க ரூம்குள்ள வர முடியுமா? கிட்ட வாங்க, நாங்க பேசணும். என்னோட கையை தொட முடியுமா உங்களால? வாங்க வாங்க வாங்க. ஹலோ கீர்த்தி, டக்குனு அங்கே திருப்பி லைட் ஆன் பண்ணுறான். மறுபடியும் வாங்க. அது பாக்ஸரா ஏன்டா கிராஸ் ஆகி போயிருச்சுண்ணா. ஏதோ டைல்ஸ் நமக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு. இது வந்து தலை மாதிரி தெரிஞ்சிச்சு. இருட்டா பார்த்து யாரும் எட்டி பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அது கிராஸ் ஆகிடுச்சு. நிறைய டைம் என்ன கிராஸ் ஆச்சு நாங்கள் பேசும்போதுலாம். தௌசிங் ராட்டில் கேள்வி கேட்டு பார்க்கலாம். வேணா ஆன்சர் பண்ணுறாங்கல்ல. ஹலோ, உங்களால் எங்கள் முன்னாடி வந்து நிற்க முடியுமா முடியாதா? இல்லை நாங்களே இந்த பில்டிங்கை உங்கள்கிட்ட கேட்காமலே நாங்கள் ரெனோவேட் பண்ணி டேக் ஓவர் பண்ணுறோம். நீங்கள் எவ்வளோ கோவப்பட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. டென்ஷனாக சும்மா தான் சொன்னோம்.
நீங்களே வச்சுக்கோங்க. நிஜமாக தான் சொல்கிறேன், இந்த பில்டிங்கை நான் டேக் ஓவர் பண்ணி சேல் பண்ண போகிறேன். ட்ரிகர் பண்ணாதா? அதை முன்னாடி வந்து பேசுங்க. ட்ரிகர் பண்ணுறேன்னா நீ இல்லைன்னு சொல்லாத, பேசாமல் சும்மா பண்ணுவோம். சீரியஸாக தான் சொல்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட இந்த பில்டிங் மேலே அக்கறை இல்லையா? நாங்கள் நிறைய இந்த மாதிரி பேய் பிடிச்சிருக்கோம். உங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை எப்படி போயிட்டு இருக்கு? நான் பார்த்தேன் இல்லையா, சத்தியமாக சொல்கிறேன். கீர்த்தி ரைட்டா? பார்த்து வாங்க. இங்கே தான் எழுதியிருக்கலாம், இங்கே தான் எழுதியிருக்கலாம். லைட் அடி, கேமரா விட. ரவி அப்பா எழுதியிருக்காங்க. அப்போ எழுதுறது அந்த பொண்ணு. மேல் ஃப்ளோர் போயிடுவோமா? என்னாச்சு? நம்ம இங்கே பண்ணுவோம். ஏன்னா கீர்த்தி அம்மா, நீங்கள் இங்கே இருக்கீங்களா? உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறோம். உங்களால் எங்கள் பக்கத்தில் வர முடியுமா? உட்கார்றா, நீ உட்கார்றா, யாருமே எந்திரிக்க கூடாது. தைரியமாக எங்கள் முன்னாடி வாங்க, நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டோம். ரவியப்பா, நீங்களாவது இங்கே இருக்கீங்களா? உங்களை பார்க்க முடியுமா? நீங்கள் அந்த கேண்டீன் பக்கத்தில் வந்து எங்கள் கூட உட்காந்துட்டு கிராஸ் ஆச்சு. உட்காரு உட்காரு. ரவியப்பா, நீங்கள் வந்துட்டேன்னு தெரியுது. ஏண்டா இது எங்கிட்ட போச்சு? நீங்கள் கிராஸ் ஆனதை நான் தெளிவாக பார்த்தேன். பார்த்து வாங்க. இந்த ரூம் லாக் ஆகிருக்கு. ஏன் கைசிங்க இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் செம்ம த்ரில்லிங்காக போயிட்டுருக்கு. சத்தத்தோட சைலண்ட் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்குது. இந்த கதவு இருக்கு. இன்னும் இருக்கா? எத்தனை ஃப்ளோரு? இல்லை இதான் லாஸ்ட் ஃப்ளோரு. இது பார்த்து இருங்க அங்கேயே. ஐயோ, அங்கே பாருங்க, செம்ம ஆளும். மேலே இதான் லாஸ்ட் ஃப்ளோரு. நம்ம மாடிக்கு போக முடியாது. மேலே போய் லைட் அடிச்சு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். எங்கேயும் சர்க்கஸாக கட்டுறாங்க. போடா, அங்கிருந்து தம்முன்னு அடிச்சுட முடியும். இந்த அபார்ட்மெண்ட்டில் கட்டினது நீங்கள் தான், நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் இந்த அபார்ட்மெண்ட்லேயே நீங்கள் இருந்ததான் ஆகணுமா செத்ததுக்கு அப்புறமும் அப்படின்னு ஆசைப்பட்டுறீங்களா? ரொம்ப வீக்காக இருக்கு. ஆக்சுவலி பதில் சொல்ல ரொம்ப கஷ்டம். நீங்கள் இங்கே இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம்தான். உங்களுக்காக எப்போ தோணுதோ அப்போ நீங்கள் விருப்பப்பட்டா இந்த இடத்த விட்டு போகலாம். பட் நீங்கள் இங்கே இருக்கிறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. உங்க கூட பேசணும் தான் வந்தோம். பட் நீங்கள் எங்ககிட்ட பேச விரும்பல. பட் உங்க 3 பேர் கூடயும் ஒரு சின்ன விஷயமா கம்யூனிகேட் பண்ணதில் எங்கள் 3-4 பேருக்குமே ரொம்ப சந்தோஷம். நாங்கள் இங்கேருந்து ஹாப்பியாக வெளியில் போகிறோம்.
எங்களால் முடிஞ்சா இன்னொரு நாள் திரும்ப வந்து உங்களை பார்க்குறோம். வரும்போது உங்கள் குழந்தைக்கோ இல்லை உங்களுக்கோ எதனாச்சும் வாங்கிட்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா எஸ் சொல்லுங்க, நோனா நோன்னு சொல்லிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்டாலும் வாங்கிட்டு வருவேன். அவன் நம்மள்ட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்கலண்ணா. ஆசையே இல்லை, ஆசையே இல்லை. நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க, பொட்டாவை எடுத்துக்கல, நீங்கள் லைசன்ஸ் விட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அவனுக்கு ஆசையே கிடையாது. அவங்க குழந்தை கூட எதுவும் கேட்கல பாருங்க. ஏன்னா அதுவும் சின்ன குழந்தை கிடையாது, மெச்சூரான பொண்ணு தான் ஓரளவுக்கு. ஓகே, உங்களுக்கு எங்களை ரொம்ப பிடிச்சிருக்கா? உங்களை எந்த விதத்துலையும் நாங்கள் துன்புறுத்தலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எங்களை ரொம்ப பிடிச்சிருந்தா எஸ் சொல்லுங்க. ஆனால் கஷ்டப்படுது இதை யூஸ் பண்ணுறதுக்கு. ரொம்ப வீக்கான ஆத்மா தான். அவன் ஆல்ரெடி ரொம்ப வீக்காகி தானே இருந்திருப்பாங்க, அதனால ரொம்ப கஷ்டத்தில் நினைக்கிறேன். ஓகே, இங்கேருந்து கிளம்புறோம். ரொம்ப தேங்க்ஸ். போகிறதுக்குள்ளே உங்களை ஒரு டைம் பார்க்க முடியுமா? ஃப்ரீயாக விட்டுருவோம். தேங்க்ஸ் உண்டு தானே. ஓகே கைஸ், இங்கேருந்து கிளம்புறோம். யாரோ கீழே கத்துறாங்க. ஹை செக்யூரிட்டி ஏரியாவாக இருக்குது, ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ இப்போ நான் கிளம்பியா மூவ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டைம் ஆகிடுச்சு. வேலை கரெக்டாக அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணி கரெக்டாக வீடியோ முடிக்கிறோம். அப்போ தான் கீழே இருந்து ஏதோ சவுண்டு கேட்டது. ஏதோ 2 பேர் கூப்பிட்ட மாதிரி இருந்தது, கீழே வாங்கன்ட்டு. கீழே போய் பார்த்து அவங்க பேசிட்டு கிளம்புறோம். வெளியில் போய்ட்டு உங்ககிட்ட கண்டினியூ பண்ணுறேன். பார்த்து